வணக்கம். அனைத்து கோடீஸ்வர சகோதர சகோதரிகளுக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம கோடீஸ்வர அண்ணன் நாதன் அண்ணன் நல்லா தெளிவா பிளான நல்லா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உண்மையிலே டெய்லி எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காம இருக்குங்க. அந்த அளவுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை கேட்டு எல்லாரும் பயனடையணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப கேட்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம மனசுல நல்லா ஆழமா பதியும். அப்படின்னா நம்ம இதை ட்ரைனிங் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். அடுத்தவங்க கேட்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால நம்ம மனசுல பதிய வைக்கிறதுக்கு திரும்ப திரும்ப ஒரு விஷயங்களை கேட்கணும், பார்க்கணும். இதுக்காக தான் திரும்ப திரும்ப ட்ரைனிங் செஷன் வைக்கிறது. பட் அண்ணா சொல்ற மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும் ஒரு 200 பேர் தான் நமக்கு டெலகிராம் மீட்டிங்கே அட்டென்ட் பண்றாங்க. நமக்கு எல்லாருமே வெல் எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆகலைன்னா திரும்பவும் மாறி மாறி ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே வெல் ட்ரெயின்டா மாறிடலாம். ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். கான்டெஸ்ட் நமக்கு ஏப்ரலோட முடிஞ்சது. அதுக்கு எல்லாருமே லிஸ்ட் அனுப்பிட்டீங்க. அனுப்பின லிஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எல்லா டீட்டெயிலும் லிஸ்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 2 டேஸில் அந்த லிஸ்ட்டு ஃபைனலைஸ் ஆயிரும். மே மாதம் நம்ம கான்டெஸ்டே போடலை. ஏன்னா சில பல இஷ்யூஸ் இருந்தது, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கான்டெஸ்ட்னால வந்த இஷ்யூஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. இப்போ திரும்பவும் இன்னைக்கு கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறேன். நான் அதை ஸ்க்ரீனில் போடுறீங்களாண்ணா? டைரக்ட் ரெஃபரலுக்கு உள்ள கான்டெஸ்ட். ஓகேங்களா? அப்போ நாங்கள்லாம் இதுக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்குலாம் கிடையாதா? எல்லாத்துக்கும் இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக ஃபுல்லாக கவனிங்க. இது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. உங்கள் வாட்ஸ்அப் குரூப் எல்லாருமே வச்சுருக்கீங்க. எல்லாம் உங்கள் டவுன்லைன் வரைக்கும் ரீச் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுங்க. நான் ஒவ்வொரு விஷயத்த அதுதான் சொல்கிறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதாது, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதாது, நீங்கள் படித்தா போதாது. அவங்களையும் படிக்க வைக்கணும், அவங்களையும் தெரிஞ்சுக்க வைக்கணும், அவங்களுக்கும் புரிய வைக்கணும். வச்சா தான் நம்ம சிஸ்டம் சக்ஸஸ் ஆகும். இப்போ இந்த கான்டெஸ்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டைரக்ட் ரெஃபரல் கான்டெஸ்ட். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நேம் வைக்கல. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பர்மனண்ட் கான்டெஸ்ட். கான்டெஸ்ட் பீரியட் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங்ல இருந்து 60 நாள். ஓகேங்களா? 60 நாள் அவங்க டேட் ஆஃப் ஜாயினிங்கையும் சேர்த்து. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு 3ஆம் தேதி ஜாயின் பண்றாங்க அப்படின்னா இந்த மாசம் 28 நாள் வரும். ஜூன்ல 30 நாள் இருக்கு, 2 நாள் போயிடுச்சு. இன்னைக்கு சேர்த்து இன்னும் 28 நாள், 3, 4, 5 கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 28 நாள் ஜூன் 30க்கு வரும். அடுத்து ஜூலை, இதுல 28 நாள், மொத்தம் 60 நாள்ல நமக்கு இன்னும் 32 நாள் தேவை. அப்ப ஜூலைல 31 நாள் இருக்கு. அப்ப ஆகஸ்ட் 1ஆம் தேதி முடியும் இன்னைக்கு ஜாயின் பண்ணாங்கன்னா. நல்லா பார்த்துக்கோங்க. டேட் ஆஃப் ஜாயினிங்கையும் சேர்த்து 60 நாள். இப்ப பழைய மெம்பர்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் இல்லைங்களா? அவங்களுக்கும் 60 நாள் கொடுக்கலாம். பட் அதுல அவங்களுக்கு ஒரு சின்ன சலுகையும் கொடுத்துருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பழைய மக்கள், பழைய மெம்பர்ஸ் இதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் டைரக்ட் போட்டிருப்பாங்க. அவங்களே இதுல சேர்க்கணும் அப்படின்னா ஒரு சின்ன சலுகை கொடுத்துருக்கோம். என்னன்னா, மே மாசத்துல இருந்தே அவங்களுக்கு கணக்கு. மே மாசத்துல இருந்து ஜூலை 31 வரைக்கும், ஜூலை 30 வரைக்கும் அவங்களுக்கு கணக்கு எடுத்திருக்கோம். மே மாசத்துல, ஏன்னா மே மாசத்துல நம்ம கான்டெஸ்ட் போடல. அதனால அதுல யாராவது ஐடிஸ் போட்டிருந்தால் கூட ஒரு ஐடி கூட கான்டெஸ்ட்ல இருந்து மிஸ் ஆக கூடாது அப்படிங்கிற எண்ணத்துலதான் இதை போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதனால நல்லா பாத்துக்கோங்க. புதுசா ஜாயின் பண்றவங்க இப்ப நாளைக்குல இருந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னா நாளைக்குல இருந்து அவங்க 60 நாள் கவுண்ட் எடுத்துக்கிற சொல்லுங்க. டேட் ஆஃப் ஜாயினிங்கையும் சேர்த்து. பழைய மக்கள் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் சேர்ந்தவங்களுக்கு இல்ல நாளைக்கு வரைக்கும் சேர்றவங்களுக்கு 30ஆம் தேதி வரைக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. ஜூலை 30 வரைக்கும் கணக்கு. எது சீக்கிரம் முடியுதோ அதுதான். ஓகேங்களா?
இதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். நியூ மெம்பர் அப்படின்னாலே இனிமேல் நமக்கு வந்து பழைய இதுல வந்து 200 இருந்தாலே போதும் அப்படின்னு வச்சிடணும். இதுல வந்து 3 பிளானும் ஆக்டிவ் ஆகியிருக்க வேண்டும். 3 பிளானுமே 100% ஆக்டிவ் ஆகியிருக்கணும். பே பண்ணியிருக்கணும். அக்செப்ட் ஆகலைன்னா பரவாயில்லை. 3 பிளானும் கண்டிப்பா ஆக்டிவ் ஆகியிருக்கணும். பே பண்ணியிருக்கணும். அடுத்த கண்டிஷன், இன்னொரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. நீங்க போடுற டைரக்ட் ரெஃபரல், இப்போ நீங்க வந்து டைரக்ட் ரெஃபரல் போடுறீங்க அப்படின்னா அவர் 3 பிளான்லயும் லெவல் 1ல ரெண்டு அமௌண்ட் ரிசீவ் பண்ணுவார் இல்லைங்களா? எலைட்ல 2500, ஸ்டாண்டர்ட்ல 300, பேசிக்ல 200. இந்த 3யுமே அப்கிரேட் பண்ணி இருக்க வேண்டும். இதுக்கப்புறம் தான் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஏன் இப்படி சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி கான்டெஸ்ட்ல ஒரு சிலர் பண்ண தவறுகளை வந்து கரெக்ட் பண்றதுக்கு வேற வழி இல்லை. அதனால இப்படி பண்ணால்தான் தவறுகள் திருத்தப்படும் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இதை பண்ணாதான் நம்ம சிஸ்டம் வந்து லாங் லைஃபா நல்லா இருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா ஏர்ன் பண்ண முடியும். அதனால சிஸ்டம் லாங் லைஃபா இருக்கிறதுக்கு இந்த மெத்தட், இந்த 2 கண்டிஷன் வந்து ரொம்ப முக்கியமான கண்டிஷன். 3 பிளான் ஆக்டிவா இருக்கணும். அதே மாதிரி லெவல் 1ல 2 அமௌண்ட் ரிசீவ் பண்ணி லெவல் 2க்கு அப்கிரேட் பண்ணியிருக்க வேண்டும். அது பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். எங்க நடக்கும் அப்படின்னா, இப்ப மீட்டிங்ஸ் ரெகுலரா எல்லா இடத்துலயுமே நடத்த ஆரம்பிச்சிட்டோம். அதனால அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கும்போது நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து உங்க உங்க ஏரியாலே கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிடுவோம். இப்ப வந்து உங்களுக்கு என்ன பிரைஸ் அப்படிங்கறத நான் சொல்றேன். 10 டைரக்ட் ரெஃபரல், 60 நாள் டயத்துல 10 டைரக்ட் ரெஃபரல் பண்ணீங்கன்னா ஒரு பிராண்டட் அயன் பாக்ஸ், 25 டைரக்ட் ரெஃபரல் பண்ணீங்கன்னா பிராண்டட் குக்கர், 50 பண்ணீங்க அப்படின்னா பிராண்டட் மிக்சி கிரைண்டர், அதாவது அட்வான்ஸ் மாடல் மிக்சி, 75 டைரக்ட் ரெஃபரல் பண்ணீங்கன்னா பிராண்டட் இண்டக்ஷன் குக்வேர் செட், 100 பண்ணீங்க அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். ஓகேங்களா? இந்த 5 ஸ்லாப் இப்போதைக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து டீம் சைஸ்க்கு ஃபியூச்சர்ல பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி செட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணி பிளான் பண்ணி கொண்டு வரோம். இப்போ வந்து டைரக்ட் ரெஃபரல் வச்சு பிளான் பண்ணுங்க. எதுக்கு இமிடியேட்டா டைரக்ட் ரெஃபரல் போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம 4 ஸ்டெப் சக்சஸ் ஃபார்முலாக்கு இது வந்து உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்கள வந்து நம்ம வந்து 30 நாள்ல பண்ண சொல்றோம். இருந்தாலும் இவங்களுக்கு 60 நாள் டைம் கொடுத்துருக்கோம். அதனால இந்த 60 நாளுங்கிறது வந்து 10க்கு எடுத்து அது ஒரு ஆக்டிவ் 3 பிளான்லயும் ஆக்டிவா இருக்கிற மாதிரி 10 ரெஃபரல் கண்டிப்பா பண்ண வைங்க.